தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க சங்கத்தின் சார்பாக இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். இயேசுவின் பிறப்பின் நற்செய்தியை பற்றிய முன்னுரை. இயேசுவின் பிறப்பு முன்னறிவிக்கப்பட்ட ஒன்றதாகும். ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆட்சி பொறுப்பு அவர் தோல் மீது இருக்கும். அவர் திருப்பெயரோ வியக்கத்தகும் ஆலோசகர், வலிமை மிகும் இறைவன், என்று கொண்ட தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் என்று எசையா இறைவாக்கினர் இயேசுவின் பிறப்பை பற்றி முன்னறிவித்துள்ளார். இவ்வாறு முன்னறிவிக்கப்பட்ட வார்த்தையாலும் இறைவன் மனிதர் ஆனார், நம்முடைய குடிக்கொண்டார். அவரே நம் ஆண்டவர் இயேசு. இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண் மகவை பெற்றெடுப்பார், அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்படுவார் என இறைவாக்கினர் வாயிலாக உரைக்கப்பட்டது இயேசுவின் பிறப்பால் நிறைவேற்றப்பட்டது. இயேசு அப்பத்தின் வீடு என்று பொருள்படும் பெத்லகேமில் ஏழையின் கோலமாக மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். குழந்தை இயேசு தீவன தொட்டியில் கிடத்தப்பட்டார். இது பிற்காலத்தில் மக்களுக்கு அப்பங்களை பழுகச் செய்து உணவு அளித்ததற்கு முன் அடையாளம். இயேசு நல்லவர், என்றும் இயேசு நல்லவர், ஏழை கோலமாக வந்து இயேசு நல்லவர் என்று பாடி நாம் இந்த கிறிஸ்துமஸ் திருப்பலியை ஒன்றாக கொண்டாடுவோம். அன்பு சகோதர சகோதரிகளை திருப்பலியில் நாம் அறிவிப்பதற்காக நமது குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் ஏற்று இறைவனிடம் மன்னிப்பை எல்லாம் உள்ள இறைவனிடம் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
எங்களுக்காக குழந்தையாக பிறந்திருக்கும் மீட்பரின் வழியாக இந்த நாளை ஒளிர செய்கின்றீர். அவர் மனிதராகி எங்களோடு தங்கியிருக்கின்றார் என்ற மறைப்பை எங்களை அவர்களிடச் செய்கின்றது. அவர்கள் பிறப்பால் எங்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சியும் அமைதியும் உலகெல்லாம் பெற்று வருவதால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகின்றோம். முதல் வாசகம் இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 9 வசனங்கள் 2 முதல் 6 முடிய. காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேரொழியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடிப்போர் மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆண்டவரே, அந்த இனத்தை பல்கி பெருகச் செய்தீர். அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர். அறுவடை நாளில் மகிழ்ச்சியுவது போல் உம் திருமண் அவர்கள் அகமகிழ்கின்றார்கள். கொள்ளை பொருட்களை பங்கிடும் போது அக்களிப்பது போல் களி கூறுகின்றார்கள். மிதியான் நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாய் இருந்த நுகத்தை நீர் உடைத்தெறிந்தீர். அவர்கள் தோளை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர். அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தெறிந்தீர். அமளிட்ட போர்க்களத்தில் போர் வீரன் அழிந்திருந்த காலணிகளும் இரத்த கடைபிடிந்த ஆடைகளும் அனைத்தும் நெருப்புக்கு இரையாக எரிக்கப்படும். ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார், ஒரு ஆண்மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார். ஆட்சி பொறுப்பு அவர் தோள்மேல் இருக்கும். அவர் திருப்பெயரோ வியத்தகு ஆலோசகர், வலிமைமிகு இறைவன், என்றுமுள்ள தந்தை, அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு.
ஏனெனில் மனிதர் அனைவருக்கும் மீட்பராம் கடவுளின் அருள் வெளிப்பட்டுள்ளது. நாம் இறைப்பற்றின்மையையும் உலக சார்ந்த தீய நாட்டங்களையும் மறுத்து கட்டுப்பாடுகளுடனும் நேர்மையுடனும் இறைப்பற்றுடனும் இம்மையில் வாழ இவ்வருளால் பயிற்சி பெறுகிறோம். மகிழ்ச்சியோடு எதிர்நோக்கி இருப்பது நிறைவேறும் என காத்திருக்கிறோம். நம் பெருமை மிக்க கடவுள் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மாட்சி வெளிப்படப் போகிறது. அவர் நம்மை எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் மீட்டு இந்நற்செயல்களில் ஆர்வமுள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். இது ஆண்டவர் வழங்கும் வாக்கு. ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் அகஸ்து சீசர் தம் பேரரசு முழுவதும் மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்தார். அதன்படி சிறிய நாட்டு குரேனியு என்பவர் ஆளுநராக இருந்தபோது முதல் முறையாக மக்கள் தொகை கணக்கிடப்பட்டது. தம் பெயரை பதிவு செய்ய அனைவரும் அவரது ஊருக்கு சென்றனர். தாவீதின் வழிமரபினரான யோசேப்பும் தமக்கு மன ஒப்பந்தமான மரியாவும் பெயரை பதிவு செய்ய கலிலேயாவில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேம் என்ற தாவீதின் ஊருக்கு சென்றார். மரியா கருவுற்றிருந்தார். அவர்கள் அங்கிருந்த பொழுது மரியாவுக்கு பேர் காலம் வந்தது. அவர் தம் தலைமகனை பெற்றெடுத்தார். விடுதியில் அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை. எனவே பிள்ளையை துணிகளில் பொதிந்து தீவன தொட்டியில் கிடத்தினார். அப்பொழுது அப்போதில் உள்ள வயல்வெளியில் இடையில் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்களுடன் வந்து நின்ற போது ஆண்டவரின் மாட்சி அவர்களை சுற்றி ஒளிந்தது. மிகுந்த அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள்,
இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி உள்ள நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று ஆண்டவராகிய மெசியா என்று மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தியிருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். உடனே விண்ணக தூதர் பேரணி அந்த தூதருடன் சேர்ந்து உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாக, உலகில் அவருக்கு உகந்தவருக்கு அமைதி உண்டாக என்று கடவுளை இது கிறிஸ்துவின் நற்செய்தி. A woman was in the mall doing her Christmas shopping. She was tired of walking through every aisle of every store to find just the right present. She was stressed out by the mounting debt on her credit card as she was busy in buying so many gifts for her family members. As she was tired of fighting the crowds and standing in lines for the registers and going and buying, her hands were full. And as she was about to leave the mall, as she could see the elevator, just the door opened and even the elevator was full. She muttered, "Oh great!" And the occupants of the elevator, feeling her pain, graciously tightened themselves to allow a small space for her and to be there and to unload all her luggages. As the doors closed, as she was in full pain, she blurted out, I quote, "I think whoever came up with this Christmas junk ought to be found, and I want to shoot him. Whoever found this Christmas junk, I want to find him and want to shoot him." A few others shook their heads and said in agreement, "What you say is true." Then somewhere back of that elevator came a single voice that said, "Madam, don't worry, they already crucified him many years ago." They already crucified him many years ago. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு பெண்மணியினுடைய இந்த துயர கதை நமக்கு எல்லோருக்குமே இந்த கிறிஸ்துமஸ்க்கு முன்னதாக, கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவினை தயாரிப்பதற்கு முன்னாக நாம் எடுக்கின்ற அனுபவிக்கின்ற துன்பங்களை குறித்து காட்டுகின்றது. இந்த துன்பங்களுடைய கடைசி கட்டத்திலே நாம் சொல்லிவிடலாம், ஐயோ இது யார்தான் கண்டுபிடித்தார்களோ. ஆனால் ஒன்று மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் நினைத்துக் கொள்ள வேண்டும், துன்பத்துக்கு பிறகுதான் இன்பம் என்று. தேய்விரை வந்த பிறகுதான் வளர்விரையும் வருகின்றது என்று சொல்லி, ஆக நாம் அனைவரும் என்று அகமகிழ்ந்து ஒரு தமிழ் சங்கமாக கத்தோலிக்க கிறிஸ்துவ குடும்பமானது இதோ இந்த மண்ணிலே கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவினை 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு குடும்பமாக இந்த குழுமி இதோ இந்த இறை பக்தியிலே கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆமாம், இதற்காக நாம் தயாரித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற அந்த தருணத்தில் அவர்களும் அவருடைய நேரத்தை மற்றவற்றை ஒதுக்கி வைத்துவிட்டு அவர்களும் சில இன்னல்களில் ஏற்பட்டு கொண்டிருந்தாலும் இப்பொழுது நாம் அனைவரையும் பார்க்கின்ற பொழுது அந்த சந்தோஷமானது தானாக வந்து விடுகின்றது. நமக்கே இப்படி இருக்கின்றது என்று சொன்னால் கடவுளுக்கு எந்த விதமான சந்தோஷம் இருக்குமோ என கேள்வியிலும் சரி, ஆச்சரியத்திலும் நாம் பட வேண்டி இருக்கின்றது. கிறிஸ்துமஸ் விழா, கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவினை நாம் கொண்டாடுவதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன. இந்த முக்கிய காரணங்களில் அழகாக நாம் வீடுகளிலே இந்த குடிலை ஜோடித்து வைத்திருப்போம். அந்த குடிலை அழகாக சொல்வார்கள் ஸ்னாப் ஷாட்.
என்று சொல்லி அங்கு இருக்கின்ற குடியில் இருக்கின்ற மனிதர்களானாலும் சரி, விலங்குகளானாலும் சரி, அவற்றை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஆனந்தம், மகிழ்ச்சி வருகின்றது. ஆனால் ஒவ்வொருவருடைய பின்னணியை நோக்குகின்ற பொழுது அவர்கள் சந்தித்த இன்னல்கள் அளவு கடலா. அப்படிப்பட்ட இன்னல்களை சந்தித்து விட்ட பிறகுதான் அவர்கள் அந்த குடியிலே வந்து சேர்ந்திருக்கின்றார்கள். இப்படியாக முதலில் பார்க்க போனால் 3 அரசர்கள், 3 ஞானிகள் என்று நாம் அழகாக சொல்லுவோம். இந்த 3 ஞானிகளும் அறிவாளிகள், அனைத்தையும் தெரிந்தவர்கள், எல்லாவற்றையும் புரிந்தவர்கள், மேதாவிகள். பெர்சியா என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். அவர்களுக்கு கடவுளை பற்றி அறியாதவர்கள், புரியாதவர்கள், புரிய வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வாழ்க்கையில் எண்ணியது கிடையாது. விவிலியத்தை அறியாதவர்கள், எதையுமே தெரியாதவர்கள். ஆனால் அவர்களுக்கு அறிவு சார்ந்தவை மட்டும்தான் தெரியும். அவர்களுக்கு என்று ஏதோ ஒரு மதத்தை வழிபட்டுக் கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாபிலோன் நாட்டிலும் பெர்சியா என்ற நாட்டிலும் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விசித்திரம் அவர்களுக்கு நடக்கின்றது. அந்த வால் நட்சத்திரமானது தென்படுகின்றது. அந்த சந்தோஷத்திலே அவர்கள் புறப்பட்டு வருகின்ற பொழுது ஏரோதிடம் அகப்பட்டு விடுகின்றார்கள். ஏரோதிடத்திலே நமக்கு நன்றாக தெரியும், அங்கு அவர்களிடத்திலே நடக்கின்ற அந்த உரையாடலை பார்க்கின்ற பொழுது ஏதோ அவர்களுக்கு புரியாதது ஒன்று புரிய வேண்டும் என்று எண்ணுகின்றார்கள். கிட்டத்தட்ட அவர்கள் 2 வாரங்கள் ஏரோதிடம் இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அவர்கள் மனதில் என்னென்னவோ தோன்றியிருக்கும். நான் அறிவு சார்ந்தவனாக இருக்கின்றேன், எல்லாம் புரிந்தவனாக இருக்கின்றேன், இப்படி தெரியாத அறியாத ஒரு இடத்திலே நான் அகப்பட்டு கொண்டு விட்டேனே, எப்படி நான் பாலன் இயேசு பிறந்திருக்கின்ற இடத்தை அடைய போகிறேனோ என்ற ஒரு துன்பமான ஒரு இன்னலிலே அகப்பட்டு விடுகின்ற ஒரு சூழ்நிலை. இருப்பினும் ஏரோது என்று சொன்ன காரணத்தினாலோ அந்த இடத்திலிருந்து விடுபட்டு மீண்டுமாக பெத்லகேமிலே பிறந்திருக்கின்ற ஒரு குழந்தையை நோக்கி அவருடைய பயணமாக புறப்படுகின்றது. அன்புக்குரியவர்களே, என்னத்தான் அவர்கள் செல்வந்தர்களாக இருந்தாலும் அவர்களுடைய வழி நடுக்கிலும் பார்க்கின்ற பொழுது கிட்டத்தட்ட சொல்கின்றார்கள் 2 ஆண்டுகள் கூட ஆயின என சொல்லுகிறார்கள் வரலாற்று ஆசிரியர். அந்த 2 ஆண்டுகளிலும் அவருடைய பயணத்திலே அவர்கள் பட்ட இன்னல்கள், இடர்பாடுகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதினால் குழந்தையை பார்க்கின்ற பொழுது அவர்கள் கொண்டு வந்த அந்த அன்பளிப்பை கொடுத்த உடனே அந்த சந்தோஷம், அந்த பிரகாசம் அவர்களுக்கு கிடைத்த அனைத்து இன்னல்களையும் மறந்துவிட்டு இங்கு இன்பத்திலே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள். அதற்கு தான் ஆங்கிலத்திலே சொல்வார்கள், there is no gain without pain. அது அவர்களுக்கு நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இடையர்கள் கூட்டம். இடையர்கள் என்று சொன்னாலே நமக்கு நன்றாக தெரியும், நாற்றம் பிடித்தவர்கள். அவர்கள் வாடுகின்ற சூழ்நிலையை பார்க்கின்ற பொழுதே அருவருப்பு தகுந்தவர்கள். ஏன் கருவாட்டையும் மீனையும் ஒரு பேருந்தில் எடுத்துச் சென்றால் கூட இக்காலகட்டத்தில் இறக்கி விடப்படுகின்ற ஒரு சூழ்நிலையிலே இடையர்களை பற்றி நாம் என்ன சொல்வது? அப்படிப்பட்ட ஒரு மக்கள் வாழ்ந்த அந்த பகுதியிலே எவருமே அவர்களை நாடாத ஒரு சூழ்நிலை. அத்தகைய இடத்திலே, இன்னலிலே, துன்பத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களுக்கு விண்ணிலிருந்து ஒரு நற்செய்தி வருகிறது. Today a son is born to us. A son is born to you என்று சொல்லவில்லை, நமக்காக ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது. நமக்காக ஆண்டவன் அந்த இடையர்களையும் நாற்றம் பிடித்த அந்த மனிதர்களையும் தன்னுடைய இனமாக ஏற்றுக்கொண்டு ஒரு குடும்பமாக நினைத்து நமக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கின்றது என்று சொல்லி அந்த செய்தியை கொடுத்தவுடனே அந்த இடையர்களுக்கு தான் படுகின்ற அந்த அவளைகள் கஷ்டங்கள் எதுவுமே தெரியவில்லை. நமக்கு ஒரு ஜீவன் இருக்கின்றதா எங்கே என அறிந்து கொண்டு அவர்களும் அதே குடிலுக்கு அருகே சென்று தெண்டனிட்டு தான் கொண்டு சென்ற அந்த காணிக்கை செலுத்திவிட்டு வருகிறார்கள். இப்படியாக அவர்களுக்கும் சொல்லலாம், there is no gain without pain. மூன்றாவது கட்டமாக நமக்கு நன்றாக தெரியும்,
மரியாளும் சூசேப்பரும் அவர்கள் இருக்க வேண்டிய ஒரு இடம் பெத்லகேம். நாம் அழகாக தொடக்க உரையிலே கேட்டோம், பெத்லகேம் அப்பத்தின் வீடு. அப்படிப்பட்ட ஒரு அவருடைய குடியுரிமை வாழ்ந்த அந்த இடத்திற்கு வர வேண்டிய சூழ்நிலை. ஆனால் அவர்கள் இருப்பதோ நாசரேத்து. பல மைல்கள் தொலைவிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் சொல்கிறார்கள், நீ உன்னுடைய குடியுரிமை இருக்கின்ற இடத்திற்கு செல்ல வேண்டும் என சொல்லி நிறைவாகுதற்படி எப்படி அவர்கள் கேட்பார்கள்? கேட்க முடியாத ஒரு சூழ்நிலை. சூசையப்பரும் எவ்வளவோ சொல்லி பார்த்தார், சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, அறிய முடியாத ஒரு சூழ்நிலை. இருப்பினும் அவர்கள் அந்த துன்பத்தை ஏற்றுக்கொண்டு சூசையப்பரும் மரியாளும் புறப்பட்டு கழுதையின் மீதோ எப்படியோ அவர்கள் வந்து சேர்கின்றார்கள். இப்படியா அவர்களும் அந்த இன்னலை ஏற்றுக்கொள்கின்றார்கள். அப்பா, நாம் வந்து சேர்ந்து விட்டோமே இந்த பெத்லகேமுக்கு என்று சற்று ஓய்வெடுக்கலாம் என்று சொன்னால், அப்பொழுதுதான் அவர்களுக்கு தெரிகின்றது, இங்கே நீங்கள் தங்குவதற்கு அறைகள் இல்லை. அதையும் விட அவர்களுக்கு இது ஒரு பலவந்தமான ஒரு பெரிய இடியாக இருக்கின்றது. எப்படி 2 நாட்களுக்கு முன்பாக, ஏன் சென்ற இரவு கூட நாம் தொலைக்காட்சியை பார்த்திருப்போம், கென்டகி என்று சொல்லப்படுகின்ற அந்த மாநிலத்திலும் அந்த இடத்திலும் இரவோடு இரவாக புயல் காற்றானது வந்து அவர்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்தியோ அதே போன்ற ஒரு அனுபவத்தை இந்த மரியாள் உங்களுக்கு இடமில்லை என்று சொன்ன உடனே அவர்களுக்கு அந்த இடியாக வந்து விடுகின்றது. தங்குவதற்கும் பிள்ளையை பெற்று எடுப்பதற்கும் இடமில்லை என்ற உடனே இங்கும் அங்குமாக உற்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு தெரிந்த அறிந்த ஒரே இடம் அந்த தொழுகை குளம்தான், மாட்டு தொழுகம். பெற்றெடுக்கின்றார். சந்தோஷம் தானாக வருகின்றது. தான் கடந்து வந்த பாதை முழுவதும் மறக்க வேண்டிய ஒரு சூழல். ஏனெனில் இந்த இன்பமானது, இந்த வளர்ச்சி நிலையானது அவருடைய வாழ்க்கையிலே சூழ்ந்து கொள்ளுகின்றது. ஆகவே தான் மீண்டும் சொல்லலாம், there is no gain without pain. அன்புக்குரியவர்களே, ஆக இந்த 3 குழுக்களையும் பார்க்கின்ற பொழுது ஆண்டவர் இவர்களை அனைவரையும் வழி நடத்திய விதத்திலே அவர்கள் அனுபவித்த துன்பத்தையும் மறந்தாலும், ஆனால் இன்பத்தை பார்த்தவுடனே கடவுள் நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் கொடுப்போம் என எண்ணி அதன் காரணமாக இன்று நாம் அனைவருமே இந்த கிறிஸ்து பிறப்பினுடைய விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த அமெரிக்க நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சாதாரணமாக இஸ்ராயல் நாட்டினை கடவுள் பார்த்து சொல்லுவார், தேனும் பாலும் பொழிகின்ற நாடு என்று. இஸ்ராயல் நாட்டில் தேன் பொழிகிறதோ பால் பொழிகிறதோ தெரியவில்லை, வறட்சி நாள் இருக்கிறது. ஆனால் இங்கு நமக்காக இந்த நாட்டை, தேனும் பாலும் பொழிகின்ற ஒரு நாட்டை நம் அனைவருக்குமே ஒரு பாக்கியமாக கொடுத்திருக்கின்றார். இந்த ஒரு மகுடமானது நாம் அடைவதற்கு நாமும் சரி, நம்முடைய பெற்றோர்களும் சரி, இன்னும் நண்பர்களும் சரி, எத்தனையோ விதமான துன்பங்களை அனுபவித்திருக்கின்றார்கள். பெற்றோர்களாகிய நீங்கள் பலமுறை உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லி இருப்பீர்கள். ஆனால் இன்றைய தினம் இங்கே அமர்ந்திருக்கின்ற இந்த குழந்தை செல்வங்கள் அந்த இடர்பாடுகளை, அந்த துன்பத்தை புரிந்து கொள்கிறார்களோ என்னவோ தெரியவில்லை. பெரும்பாலும் என்ன தோன்றுகின்றது? We take things for granted. We take things for granted. ஓ அம்மா அது வேணும், கிடைக்கின்றது. அப்பா அது வேணும், கிடைக்கின்றது. ஆனால் அதற்கு பின்புலமாக இருக்கின்ற அந்த துன்ப கஷ்ட நஷ்டங்களை எவ்வளவோ அனுபவித்தோம், எப்படி கிடைத்தது என்று சொல்லி நம்முடைய குடும்பத்தாருக்கு, பிள்ளைகளுக்கு தெரிவது கிடையாது. கிறிஸ்துமஸ் விழா மகிழ்ச்சியின் விழா தான். ஆனால் அதற்கு பின்புலமாக தந்தையாகிய கடவுளுடைய திட்டமானது, அவர் அனுபவித்த கஷ்டமானது நமக்கு தெரிவது கிடையாது. அன்புக்குரியவர்களே, அதே போல நம்முடைய கிறிஸ்துவ மதத்தில் நாம் அனைவருமே சகோதர சகோதரிகளாக ஒரே குடும்பமாக வாழ்ந்து இன்று இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவ மதமானது, கத்தோலிக்க மதமானது கடந்து வந்த பாதை துன்பத்தின் பாதை. எத்தனையோ விதமான மறை சாட்சிகள் உயிரை தியாகம் செய்திருக்கின்றார்கள்.
எத்தனையோ விதமான புனிதர்கள் இடர்பாடுகளை சந்தித்திருக்கின்றார்கள். ஏன் இன்று நீங்களும் நானும் அந்த கடவுளை அப்பா தந்தா என அழைக்க வேண்டும் என சொல்லி இப்படியாக கிறிஸ்துவனுடைய பிறப்பு விழாவிலே சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்க காரணமாக இருப்பது நாம் அனுபவித்த துன்பங்கள் அனைத்தும். ஆகவே கடந்த 2-3 ஆண்டுகளாக நாம் எத்தனையோ விதமான சஞ்சலங்களிலே ஏற்பட்டிருக்கலாம். பொறுத்திருப்போம். துன்பம் ஏதோ ஒரு இன்பத்திற்கு வழிவகுக்கும் என்பதுதான் நமக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஏன் நம்முடைய குடும்பத்திலும் இப்படிப்பட்ட ஒரு இறப்பு நடந்திருக்கலாம், அல்லது பலர் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம், ஏதேதோ ஏற்பட்டு நமக்கு சோகமானது துன்பமானது மேகத்தை போன்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு நல்லதுக்காக, ஏதோ ஒரு இன்பத்திற்காக, சந்தோஷத்திற்காக வழிவகுக்க போகிறது என்ற ஒரு நம்பிக்கை நம்மில் இருக்கட்டும். இறைவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். அன்பு தந்தையை இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் நீங்கள் திருத்தந்தை நாயகர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினரை ஆசீர்வதித்தவர். அவர்கள் உடலும் உள்ளமும் ஆன்ம நலனையும் தந்து திருச்சபையை நல்ல முறையில் வழிநடத்த தேவையான ஆற்றலை கொடுக்க இறைவா மன்றாடுகிறோம். வளமான வாழ்வை தருகின்ற இறைவா, இதுநாள் வரை நீங்கள் எங்களுக்கு செய்திருக்கிற சகல நன்மைகளையும் நன்றியோடு நினைவுறுகிறோம். கிறிஸ்து பிறப்பை கொண்டாடும் எங்களையும் எங்கள் பெற்றோர்கள், பிள்ளைகள், உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் பாரத் இயேசுவின் சமாதானம், மனிதநேயம், பிறருடன் வாழ வேண்டும் என்று இறைவா கொண்டாடுகிறோம்.
For the poor and the sick, He is suffering in the world, especially people who are affected by coronavirus, that in the miracle of Christ's birth, they may experience healing and hope of God. Let us pray to the Lord. For those who are traveling this Christmas season, that they may reach their destination safely, let us pray to the Lord. Lord, hear our prayer. முடிவில்லா வாழ்க்கை நமது டிசிஏ குடும்பத்திலிருந்து இறந்து வரும் சகோதர சகோதரிகள் அனைவரும் புனிதப்பொருள் என்று போலவும் இருக்க வேண்டும் என்று ஆண்டவரை அழைக்கிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேர்தலுக்காகவும் நம் குடும்பத்துடைய தேர்தலுக்காகவும் சற்று நேரம் மௌனமாக இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, இறைவனும் மனிதனுமாகிய கிறிஸ்துவை தம் திருவயிற்றில் தாங்கிய கன்னித்தாய் உணர்ந்ததால் எங்கள் மண்டாரத்திற்கு தயவாய் செலுத்தாய்களும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். Mira,
இரக்கமிக்க இறைவா, இத்திருவிழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கை ஒத்துவதாய் இருப்பதாக மனிதர்களாகிய நாங்கள் கிறிஸ்துவில் இறைவனாகி உம்மோடு இணைக்கப்படுகின்றோம். எனவே இத்திருப்பலிகளும் புனிதமிக்க உறவு பரிமாற்றத்தால் அவரது சாயலை நாங்கள் பெற்றுக் கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூய தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தம் இறையியல்பில் காணக்கூடாத கிறிஸ்து எங்கள் இயல்பில் காணத்தக்கவராக மகிழ்ச்சிக்குரிய பெருவிழாவில் தோன்றினார். காலங்களுக்கு முன்னரே உதித்தவராகி காலத்துக்கு உட்பட தொடங்கினார். இவ்வாறு அவர் வீழ்ச்சியிட்டவை அனைத்தையும் தூக்கிவிடவும் படைப்புகள் அனைத்தையும் நிறைவுறச் செய்யவும் தவறிய மனிதனை வானரசுக்கு மீண்டும் அழைக்கவும் திருவுளமானார். ஆகவே தூதர்கள் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மகிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம்.
தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி வருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே தேவரே வரும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்து வைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைத்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இல்லத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்பினின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே மக்கள் நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளும் எங்களை ஆர்வம் சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் வந்தாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் கோபின், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தவர். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தவர். உயிர்த்தெழும் நம்பிக்கையோடு இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணியேற்றுக் கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயும் இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரும் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. Jesus taught us to thought God our Father, and so we have the courage to say, Our Father who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுத்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கற்று நல்லவை கொண்டாடுகின்றோம். உமது இலக்கத்தின் உதவியால் நாங்கள் காவலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதும் கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேருள்ள வாழ்வில் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபை விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின்
இவரே நம் பாவங்கள் அனைத்தையும் போக்குகின்ற செம்மறி. இவரது விருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் பிறந்தவர் நாங்கள் ஏற்றது அனைவரும் சிறையில் எனது ஆன்மா La 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 la.
எங்கள் புனிதமான வாழ்க்கையினால் அவர் கொண்டு வந்திருந்து அவர் கொண்டு வந்த அமைதியை நாங்கள் பெற்று அனுபவிக்கவும் பிறரோடு அதை பகிர்ந்து கொள்ளவும் வரும் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.